வேலைக்கு வந்த நாள்ல இது ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியா சாப்பாடு போட மாட்டேறாங்க. சௌரியாப்டிலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டுக்காரங்க எங்களுக்கு வீட்டுக்கு வேணும். சௌரியாப்டிலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டுக்காரங்க எங்களுக்கு வீட்டுக்கு வேணும். வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு நிம்மதி. எனக்கு 3 பிள்ளைய இருக்கும். 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு முக்கியம் வேணும். வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு அதான் வேறு எந்த இதுவும் இல்லை. அவங்க என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க? என்ன மாதிரி கஷ்டம்? இங்கே சோறு தண்ணி இல்லாமல் அடிக்கிறாங்களாம், உதைக்கிறாங்களாம். அதனால எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கே வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு வேறு எதுவும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு அப்பான்னு இருந்தால் போதும். சம்பதமாக புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் மனு கொடுத்துட்டே பிள்ளைகளோட வந்தேன். வந்தேன்னா ஒன்றும் என்ன ஏதுங்கிறது தெரியலை. பையனா வெளிநாடு இங்கே மலேசியா, அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அதனால் என் பிள்ளை வெளியில் வரணும். ராஜசேகர் மூலயமா நாங்கள் அனுப்பணும் பையனை. இங்கே இந்த தாலுக்காவில் கொடுத்துக்கிறோம், மனு கொடுத்துக்கிறோம். என்னென்ன சித்தம்னு தெரியல சார். அடிக்கிறாங்க, சோறு போடலாம், தண்ணி இல்லையா, ரொம்ப கைத்தப்படுறாங்க, துன்பத்தைப்படுத்துறாங்க. என் பையன் போட்டான். எங்களுக்கு எந்த இதுன்னு தெரியல. நீங்கள் தான் என் பிள்ளைய மீட்டு கொடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா தச்சங்குறிச்சி போஸ்ட் சௌரியாப்டிலேருந்து பேசுகிறாங்க. என் தம்பியை மலேசியாவுக்கு அனுப்பணும், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல். ஏஜெண்ட் தஞ்சை மாவட்டம் துலுக்கம்பட்டி ராஜசேகர் தான் அனுப்பிவிட்டார். இப்போ அங்கே ரொம்ப துன்புறுத்தல் பண்ணுறாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கான். சம்பளம் கேட்டாக்க அடிக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எப்படியாச்சும் என் தம்பியை மீட்டு கொடுக்குமாறு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அடுத்த கலெக்டர் வர மாறுறாங்களாம். என்ன சூழ்நிலையில் என் தம்பி இருக்கிறான்னு தெரியல. நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. எப்படியாச்சும் என் தம்பியை தயவு செய்து மீட்டு கொடுக்கணும். வணக்கம், நான் ஒரு இந்தியன். என் பேர் சதீஷ்குமார். என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா தச்சங்குறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த சவரர்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். குடும்ப வறுமைனால நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன். இங்க வேலைக்கு வந்த நாள்ல இது ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியா சாப்பாடு போட மாட்டேறாங்க. சம்பளம் கிட்ட அடிக்கிறாங்க. ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்கு அனுப்ப முடியாது, உனக்கு தான் அனுப்புவோம்னு சொல்றாங்க. என்னைய அனுப்பின ஏஜென்ட் தஞ்சாவூர் துலுக்கம்பட்டியை சேர்ந்தவர் ராஜசேகர். அவர்கிட்ட கேட்ட எனக்கு தெரியாது. என்ன ஒண்ணு கேட்க எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுக்க மாட்டேங்கிறார். என் குடும்பத்துக்கு என்ன விட்ட யாரும் இல்ல. தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் என்னை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு மீட்டு எடுக்கணும். எடுத்து கேட்டுக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.